கன்ஸ்ட்ரக்ஷனே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் எப்படிங்க ஆட்டோமேஷன் பிளான் பண்றது? ஹோம் ஆட்டோமேஷனை கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு முன்னாடி பிளான் பண்ணணுமா? இல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் டைம்ல பிளான் பண்ணணுமா? இல்ல கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அப்புறமா பிளான் பண்ணணுமான்றத இந்த வீடியோல டீட்டெயில்டா சொல்றேன். இந்த வீடியோவை மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஹோம் ஆட்டோமேஷன்ல மொத்தம் 2 டைப் இருக்குங்க. ஒண்ணு வந்து ரெட்ரோஃபிட், இன்னொன்னு வந்து டெச் ஸ்விட்சஸ். இதுல வந்து இப்ப நம்ம ரெட்ரோஃபிட்ல பார்த்தோம் அப்படின்னா, இத நீங்க வந்து வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பிளான் பண்ணலாம். இன்னும் வந்து டீட்டெயில்டா சொல்லணும் அப்படின்னா, உங்க வீட்ல இருக்க எல்லா ஹோம் அப்ளையன்சஸ் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எத்தன ஸ்விட்சஸ் வருது, அதுக்கு நம்ம என்னென்ன டிவைஸ்ல வந்து ஆட்டோமேஷன் பண்ண போறோங்கிறதே வந்து அந்த ரெட்ரோஃபிட்ல நம்ம பிளான் பண்ண முடியும். அதுவே நம்ம வந்து டச் ஸ்விட்சஸ்ல பிளான் பண்றோம் அப்படின்னா, பிளாஸ்டிங் ஸ்டேஜ்லயே வந்து பிளான் பண்ணணும். இது ஏன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ஒரு 8 சுவிட்ச் ஒரு இடத்துல வேணும் அப்படின்னா, நம்ம இந்த ட்ரெடிஷனல் சுவிட்சஸ் போகும்போது, அங்க வந்து நம்ம ஒரு 8 மாடல் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதுவே வந்து நம்ம டெச் சுவிட்சஸ்ல போகும்போது 4 மாடல் பாக்ஸ்லயே வந்து 8 சுவிட்சஸை வந்து நம்மளால அச்சீவ் பண்ண முடியுங்க. இது வந்து நாங்க எப்படி பிளான் பண்ணுவோம் அப்படின்னா, உங்களோட அந்த எலக்ட்ரிக்கல் வயரிங் டயகிராம் வச்சு, இந்த பர்ட்டிகுலர் ஒவ்வொரு சுவிட்ச் பாக்ஸ்க்கும் எத்தனை சுவிட்சஸ் வருதுங்கிறத வந்து நாங்க அனலைஸ் பண்ணி, அங்க வந்து எத்தனை மாடல் பாக்ஸ் வைக்கணுங்கிறத வந்து நாங்க சிவில் ஸ்டேஜ்ல பிளான் பண்ணி கொடுப்போங்க. அதனால ஹோம் ஆட்டோமேஷன் பண்றது வந்து நீங்க பிஃபோர் ஸ்டேஜ்லும் பிளான் பண்ணலாம், ஆஃப்டர் ஸ்டேஜ்லும் பிளான் பண்ணலாம். ஆனா ஹோம் ஆட்டோமேஷன் பண்றது மஸ்ட். இந்த மாதிரி மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஹோம் ஆட்டோமேஷன் ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுக்கு தீஸ் மந்த்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.